श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारौ श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रौ। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि। कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम्। अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम्। तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसच्चवदम् निशामयध्वमो। श्रीराघवम् दशरथात्मजम् अप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि। जयति आश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वदे। रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும். வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும். நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை. நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை. சூடிய இலை ராமன் தோள்வலி கூவந்தே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காயேகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலாரூரில். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலாரூரில். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலாரூரில். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்.
ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ 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 ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಬೆಚ್ಚಿನಿ ಕೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಮೆಚ್ಚಿನಿ ಕೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಮೆಚ್ಚಿನಿ ಕೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಮೆಚ್ಚಿನಿ ಕೆಡಬೇಡ ಸೋಮಶೇಖರದನ್ನ ಬಾಮಿನಿ ಕೋರದಿಂತ ಸೋಮಶೇಖರದನ್ನ ಬಾಮಿನಿ ಕೋರದಿಂತ ಸೋಮಶೇಖರದನ್ನ ಬಾಮಿನಿ ಕೋರದಿಂತ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಮಾರುತಾತ್ಮಜ ನಿತ್ಯ ಸ್ಮರಣ ಮಾಡುವ ಮಂತ್ರ ಮಾರುತಾತ್ಮಜ ನಿತ್ಯ ಸ್ಮರಣ ಮಾಡುವ ಮಂತ್ರ ಸರ್ವ ಋಷಿಗಳಲ್ಲಿ ಸೇರಿದ ಮಂತ್ರ ಮಾರುತಾತ್ಮಜ ನಿತ್ಯ ಮಾರುತಾತ್ಮಜ ನಿತ್ಯ ಸ್ಮರಣ ಮಾಡುವ ಮಂತ್ರ ಸರ್ವ ಋಷಿಗಳಲ್ಲಿ ಸೇರಿದ ಮಂತ್ರ ದುರಿತ ಕಾನನಗಿದು ದಾವ ಅನಲ ಮಂತ್ರ ದುರಿತ ಕಾನನಗಿದು ದಾವ ಅನಲ ಮಂತ್ರ ದುರಿತ ಕಾನನಗಿದು ದಾವ ಅನಲ ಮಂತ್ರ ಪುರದ ವಿಭೀಷಣಗೆ ಪಟ್ಟ ಕಟ್ಟಿದ ಮಂತ್ರ ಪುರದ ವಿಭೀಷಣಗೆ ಪಟ್ಟ ಕಟ್ಟಿದ ಮಂತ್ರ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே என்று பாடுகின்றார் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் சடகோபனான நம்மாழ்வார். நற்பால் அயோத்திங்கிறாருங்க. ராமபிரான் அவதாரம் செய்த ஒரு காரணத்தினாலே புல்லு பூண்டு எறும்பு முதலானவைகள் மற்றவர்களெல்லாம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் செய்து அடைய தகுந்ததான பதவிகளை எல்லாம் அயோத்தியில் பிறந்த ஒரு காரணத்தினாலே அத்தனையும் அடைந்தார்கள் என்பது அவருடையதான ஒரு அழகான நிர்வாகங்க. அப்படி உயர்ந்ததான ஒரு ராமாவதாரத்தினுடைய சிறப்பு, ராமாவதாரத்தினுடையதான பெருமை. அந்த ராமாவதாரத்தினுடைய பெருமைக்கு முக்கியமான காரணம் உண்மையே பேசுதல், அறவழி நடத்தல், சத்தியம் வத தர்மம் சர என்ற இரண்டு வேதத்திலே கூறப்பட்ட இரண்டு விஷயங்களை அனுஷ்டான பர்யந்தம் வாழ்க்கையிலே நடத்தி காட்டி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு உதாரணமாக இருந்த ஒரு காரணத்தினாலே ராமனுடைய அவதாரம் ஏற்றம் மிகுந்ததாக எல்லாராலும் கொண்டாடப்பட்டது.
இந்தியாவில் மாற்றமில்லாமல் அனைத்து மொழிகளிலும் ராமாயணம் பேசப்படுவது மாத்திரமில்லாமல் வெளிநாட்டிலும் இருக்கு. அதுதான் ராமாயணத்துடைய சிறப்பு. நம்போன்ற ஜீவராசிகள் மண்ணுலகிலே மனித பிறவி கிடைத்திருந்தும் ஏமாந்து திண்டாடிட்டு இருக்கோம். என்ன பகவான் மனுஷ சரீரத்தை எதற்காக கொடுத்தார்னா ஒரு தோணி போலே என்று பணித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஒரு ஆற்றை கடப்பதற்கு, போட்டுன்னு சொல்ற மாதிரி தோணி, ஆற்றை கடப்பதற்காக கொடுத்ததான அந்த தோணியை பிரவாகத்தை கடப்பதற்கு உபயோகிக்காமல் பிரவாகத்தினிடையே சென்று கடலிலே சேர்ந்தார் போலே என்று இதற்கு அழகான ஒரு உவமை சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மறந்து இந்த சிற்றின்பங்களிலே ஈடுபட்டு இந்த சரீரம் கிடைத்ததான பலனை முழுமையாக அனுபவிக்காமல் வாழ்நாளை வீணடித்துக் கொண்டிருக்கின்றமே என்ற கவலை யாருக்கு வந்ததுன்னா பகவானுக்கு வந்தது. அதற்காக சாஸ்திரங்களை எல்லாம் படைத்தருகின்றான். சாஸ்திரங்கள்னா வேதம். வேதத்தில் இருக்கின்ற விஷயங்கள்லாம் மீமாம்சா சாஸ்திரத்தினால் தான் புரியும், சாதாரண மனிதனாலே அறிந்து கொள்ள முடியாது. ஆகினாலே அனைவரும் அறிந்து கொள்ளலாம் போல அவற்றுடையதான விரிவுரைகளாக வந்ததுதான் இதிகாசங்கள், புராணங்கள். இதிகாசம், 2 இதிகாசங்களும் பாரதத்திலே 2 கண்கள் போல, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இதிகாசம் என்ற வடமொழி சொல்லிக்க என்ன அர்த்தம்னா இதி இகாசம், இப்படி அன்றோ நிகழ்ந்தது. அதாவது ஒரு தெய்வீகமான வரலாறு, அது நடந்த காலத்திலே மற்றொருவராலே எழுதப்படுவது இதிகாசம். புராணம் என்பது முன்னால நடந்ததை பின்னால புதிது போல நம் முன்னாலே காட்டுவது புராணம். இதிகாசங்கள் 2ம் ராமாயணம் மகாபாரதம் 2க்கும் ஏன் மேன்மைனா 2 இதிகாசங்கள் என்ன, நம்முடைய பாரத பூமியிலே வேதம்தான் பிரமாணமாக முக்கியத்துவம் பெற்றது. வேதத்தில் ஏன்னா வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது, பகவானுடைய மூச்சுக்காற்றுகளாக வந்து பிரம்மதேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு அதுக்கு ஸ்ருதியின் மற்றொரு பெயர். ஸ்ருதினா சம்ஸ்கிருதத்தில் காதுன்னு அர்த்தம். அந்த வேதத்திலே சொன்னவற்றை எல்லாம் விரிவாக சொல்ல வந்ததுதான் இது 2மே. ஒன்று வேத உபபிரமணம், வேத வேத்யே பரே பும்சி ஜாதே திசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதம் அபௌருஷையும் ஒருவராலும் இயற்றப்படாதது என்று வேதம் இருக்க அனவரதும் பகவானே பாடிட்டு இருந்தது. அந்த பகவான் மண்ணுலகிலே ராமனாக ஆவிர்பவித்த போது வேதமே ராமாயணமாக ஆயிற்று. ஆசீத்துன்னு படம் போட்டாருங்க. பாரத பஞ்சமோ வேதகா என்று மகாபாரதம் 5வது வேதமாக ஆயிற்று. அப்ப இந்த 2க்கும் காமனா நமக்கு முக்கியமான செய்தி என்ன? 2லுமே இருக்கிற விஷயம் என்னன்னா, பகவானை சரணாகதி செய்தால் நாம் உயிர்ந்து போகலாம். சரணாகதி சாஸ்திரத்தை பேச வந்ததுதான் 2மே. ஒன்றுல பார்த்தோம்னா சமுத்திரக்கரையில் இருந்து சஸ்திரபாணியாக சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜாஜதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மமா என்று சஸ்திரங்கள், அஸ்திர சஸ்திரங்களை கையிலே கொண்டு சமுத்திரக்கரையிலே இருந்து என் திருவடியிலே ஒரு தடவை ஒருவன் சரண் புகுந்தால் அவனை நான் ரட்சிப்பதுதான் என்னுடைய தர்மம் என்று அறுதியிடுகின்றான். மற்றொன்றிலே கீதா சாஸ்திரத்தை கையிலேந்தி சாஸ்திரபாணியாக சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னா. இதிலையும் பார்த்தா சரணாகதி 7 காண்டத்திலே தொட்டடங்கள்லாம் சரணாகதி. அதுல பாண்டவர்கள் கண்ணனை சரணடைந்து இதனாலே பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே என்று ஒவ்வொரு ஆபத்திலையும் காப்பாற்றுகின்றான். பிறகு திரௌபதி சரண் புகுந்து அவளுடையதான மானத்தை காப்பாற்றுகின்றான். இப்படி பல விற்த்தாந்தங்கள் பார்க்கிறோம். அதனால ராமாயணமும் மகாபாரதம் இன்னொரு செய்தி நமக்கு என்ன தெரியுமா, உலகியலாக நாம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கேள்விப்பட்டது தெரியுமா, அகங்காரம் மகாரத்தை விடணும். சில சம்ஸ்கிருத பதங்கள் நாம ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருப்போம், அர்த்தம் புரியாமலே சில விஷயங்கள். அகங்காரத்தை விடுறது, மமகாரத்தை விடுறது. அகங்காரம்னா என்ன, மமகாரம்னா என்ன? அகங்காரம்னா அகந்தை, அகம், நான் 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 என்ற எண்ணம் மேலோக்கி நின்றால் நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் எம்பெருமானுடைய செயல். இதைத்தான் நம்முடையதான சித்தாந்தங்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், ஆச்சாரியர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதுதான். நம்ம சாமர்த்தியத்தை எதுவுமே இல்லை, மனசா மன சாமர்த்தியமே தியாகராஜ சுவாமி. ஆனா மனசா மனசா மர்த்தியமே தான் பாடிட்டு இருக்கோம். அதை இங்கே என்ன விசேஷம் பார்த்தோம்னா, அகங்காரம்னா நான் 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 நான். இப்ப ராமாயணத்தினுடையதான செய்தி என்னன்னா, ராவணனை அழித்தான்ங்கிறது முக்கியம் இல்ல. ராவணன் வந்து சிம்பாலிக்கா அகங்காரம். நான் 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 என்று இருந்தா அகந்தை அழித்தது ராமாயணத்தினுடைய வரலாறுனால நமக்கு தெரிஞ்சது. மமகாரம், துரியோதனை என்னது 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 பாண்டவர்களுக்கு ஒரு ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். மமகாரத்தை அழித்ததுக்கு சிம்பாலிக்கா அங்க துரியோதனை. அதனால ராமாயணமும் மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய புட்டிட்டின நட்சல் வேற ஒண்ணுமே இல்ல. அகங்காரத்தை விடு, மமகாரத்தை விடு, தர்ம வழி நட, உண்மையே பேசு. இவ்வளவுதான் குவிண்டசன்ஸ்.
இதை விரிவாக அப்புறம் கதையில ஆற நடத்தையில காண்பித்து நமக்கு புரியும்படியாக எளிமையாக எல்லாரும் அறியும்படியாக சொல்ல வந்தது வேதத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம். அந்த ராமாயணம் பகவான் ராமனாக அவதாரம் பண்ணினா அதனால வந்தது. இந்த ராமாயணத்தில் முக்கியமா பார்த்தோம்னா ராமபிரானுடையதான நடத்தை அவன் பிறந்ததிலிருந்து கடைசி வரையில் ஒவ்வொரு கோணம் ராமாயணத்தில் ராமாயணம் மாத்திரமில்லை, ஒரு கேரக்டருமே ஸ்டடி பண்ணி இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடியதான கல்வியினுடையதான ஒரு நீ பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா அறிவியலான கல்வி இருந்தால் போதும், ஆன்மீகமான செய்தி எதுவும் குழந்தைகளுக்கு தேவையில்லை என்று பெற்றோர்களே நினைக்கக்கூடியது ஒரு காலம் வந்ததுன்னா வருந்தத்தக்க விஷயம் அது. ஏன்னா பேரண்ட்ஸுடைய மோட்டிவேஷன் வேணும். அதுதான் நாங்கள் ஸ்ரேயஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு. என்னன்னா சின்ன வயசுல கேட்ச் தம் யங், 6 இருந்து 15 வயதுக்குள்ள உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த ஸ்ரேயஸ்ங்கிறதான ஒரு அந்த அமைப்பில் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் போதிக்கணுங்கிறது ஆரம்பிச்ச காரணமே அதுக்காக. ஏன்னா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, சொல்லிக் கொடுக்க பல பேருக்கு தெரியவும் இல்லை. மேலை நாட்டவர்கள்லாம் இந்த ஆன்மீக பலத்தை தேடி நம்மை நோக்கி வரும்பொழுது அதனுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சாதாரணமா கொள்ளையில இருக்கிற பச்சளையினுடைய வீரியம் புரியாதுன்னு உலக வழக்கு. அது தேடின்னு வெளியில போய் அதுவே இந்த மூலிகையே மருந்துவாக வேற மருந்து கடையில போய் வேணும் வந்து சாப்பிட்டோம்னா இந்த மூலிகையில் இருக்கிற விஷயம் தான் அதுல அப்புறம் தான் புரியும் நமக்கு. அந்த அளவிலே நாம் இருக்கின்றோம். அதையெல்லாம் இன்றைக்கு ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை விட்டால் கேரக்டர் பில்டிங்க்கு மாரல் எஜுகேஷனுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நிறைய சிறுவர்கள் சிறுமிகள் தான் வரணும் இந்த மாதிரி உபன்யாசங்களுக்கு எல்லாம். இதுல என்ன பார்த்தோம்னா ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா அதுல இல்லாத விஷயமே கிடையாது. நடைமுறைக்கு இந்த 9 நாட்களில இன்றைய நம்முடைய மாடர்ன் லைஃபுக்கு எவ்வளவு ரெலவெண்டா ராமாயணத்தில் செய்திகள் இருக்கு என்பதை முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு மேற்கோள் சொல்றேன். அவ்வளவு விஷயங்கள் நமக்கு அத்தனையும் சொல்றாங்க. இந்த முன்னோர்கள் கவிகள் பார்த்தோம்னா ராமாயணத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு மாடர்ன்ல நம்ம பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அதனால அது இல்லாத செய்தியே இல்லை, நாம் அதை பயன்படுத்தலாம். அந்த அளவில விசேஷமாக அந்த ராமாயணம், இந்த ராமாவதாரத்தும் பகவான் ராமாவதாரம் பண்ணினானே, இந்த ராமாவதாரம் பண்ணினத்தினால நமக்கு என்ன பெருமை? பின்னால பிறந்தவர்களுக்கு ராமன் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழப்பெறவில்லையே. ராமாயண கதையை கேட்கிறோம் சரி, இந்த அவதாரங்களினாலே கிடைத்த பெருமை என்ன? அந்த நாம சங்கீர்த்தனம், அவருடைய பெயர். ஏன்னா யானி நாமானி என்ன கவுனானி சொல்றாருங்க மகாபாரதத்துடைய வியாசர் இடத்தில் சென்று வியாசர் பீஷ்மர் 2 பேர் இருக்கிற இடத்துல தர்மபுத்திராளி அழைத்து கண்ணன் போய் பேசுகின்ற இடம் அது. யானி நாமானி கவுனானி விக்கியாதானி ரிஷிபி பரிகீதானின்னார். யானி நாமானி கவுனானி, பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சிறப்பாக பேசக்கூடிய நாமாக்கள். அதான் அந்த ராம அவதாரம் வந்ததுனால ராமநாமா கிடைச்சது. இந்த நாமாவனுடைய பெருமை எல்லையற்றது. ராமநாமத்திற்கு எத்தனை கீர்த்தனை பாடியிருப்பார் தியாக பிரம்மன். அந்த ராமநாமா மா 2 எழுத்து தான் இருக்கு இல்லையா? இந்த ராமநாமா இருக்க அதுக்கு ஒரு அழகான விவரணம் கொடுத்தார் சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவி. ரேபோச்சாரண மாத்ரேண முகாத் நிர்யாந்தி பாதகாஹ. ரேபோச்சாரண மாத்ரேண முகாத் நிர்யாந்தி பாதகாஹ. புனః பிரவேச பீதேன மகாரேன கவாட்டனவோ. ரேப சம்ஸ்கிருதத்துல ரகாரம் சொல்றது இல்ல, அகாரம் மகாரம் சொல்லலாம். ரேபம் ராவுக்கு ரேப உச்சாரண மாத்திரேன ராமான்னு சொல்லணும்னா ராம வாயான்னு வாய திறக்கணும். ரேப உச்சாரண மாத்திரேன முகாத்து நிர்யாந்தி பாதகாக, உள்ள இருக்கிற பாதகங்கள்லாம் வெளியில விடுறது. டோர் ஓபன் ஆச்சு, உள்ள பண்ணிருக்கிற பாபங்கள்லாம் வெளியில விடுறது. அப்புறம் மான்னு சொல்லச்சே 2 லிப்ஸும் மூடுறது. என்ன காரணம்னா மீண்டும் அவை உள்ளே வராமல் பூட்டு போட்டு பூட்டின மாதிரி எடுத்து பாபங்கள் வெளியேற்றப்படுகின்றது. ராமநாமா சொன்னார். எவ்வளவு சுலபமான இருக்கும் அது சொல்றோமா? அதுதான். ஏன்னா ராமநாமாக்கு பல கீர்த்தனை பாடினார். தியாகராஜசாமி கேட்டார், ஏயா நல்ல பெரிய ராஜபாட்டு இருக்கு, ராஜபாட்டு இருக்குச்சே யாரானு சந்துக்குள்ள நுழைவுனா அது நல்ல ஒரு இம்போர்ட்டட் காரை வேற வாங்கி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். எங்கடா ஒரு சின்ன சந்து டெட் எண்டு, திரும்பி வர முடியாது, ரிவர்ஸ் வர முடியாது இல்லையா? அது யாரானு போவனா நல்ல ராஜபாட்டு இருக்கு. இந்த திருஷ்டாந்தம் எங்க வச்சார்? எதுக்காக? ராமநாமா இருக்குச்சே பாக்கி என்னத்துக்குங்கிறது.
அதுக்கு பாருங்க, அனுபலவியில நல்ல சுண்ட காய்ச்சின பால் 5 லிட்டர் பாலை 1 லிட்டரா காய்ச்சிருக்கான் அப்படின்னா அத்தனை தண்ணி இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது நல்ல குங்குமப்பூ, அதுல பாதாம் பருப்பு, கல்கண்டு சொல்லச்சே நாக்கல ஜலம் வருது பாருங்க. அந்த மாதிரி அதை காய்ச்சி அந்த பாலை நல்ல கண்டெய்னர்லையும் சாப்பிடணும் இல்லையா? ரொம்ப அழகா பேசுறாரு வேதாந்த திருஷ்டாந்தம். கண்டெய்னரும் நல்லா இருக்கணும். நல்ல பாலை காய்ச்சி நாய் தோலால பண்ண ஒரு சேச்சட்ல கொடுத்தா எப்படி இருக்கும்? எதுக்காக சொன்னார்னா, ஞானம் மாத்திரம் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னா அதுக்காக இங்க திருஷ்டாந்தம் சொல்றார். ரெண்டும் தேவைங்கிறது. அது மாதிரி நல்ல ஒரு கண்டெய்னர்ல ஒரு நல்ல டம்ளர்ல கொண்டு வந்து கொடுத்தார் ஒருத்தர், ஒரு நண்பர். சி, இது எனக்கு வேண்டாம், வேற என்ன வேணும்? நல்ல மொந்த கல்லு, புளிச்ச கல்லு வேணும்னு ஒருத்தர் சொல்லுவேன்னு கேட்டார். சிக்கனி பாலு மீகடயுண்டக சிக்கனி பாலு மீகடயுண்டக சிக்கனி பாலு மீகடயுண்டக சீயனு கங்கா சாகர மேல சீயனு கங்கா சாகர மேல ஜகநீர்வாஜ மார்கமுலு உண்டக சக்கனி ராஜமார்கமுலு உண்டக. அதான் ராஜமார்கமுன்னு ரொம்ப நிறுத்தி லுண்டகன்னு ஏன் படிக்கணும் இல்லையா? சக்கனி ராஜமார்கமுலு உண்டக. சந்தில போணுமா தேவையில்லையே. சிக்கனி பாலு மீகடையுண்டக சீயனு கங்காசாகர மேலே. கங்காசாகரன் கல்லுக்கு ஓடுறாரு. வேற ஏதோ நம்ம புனித நீர் நினைக்க வேண்டாம். அப்படி இந்த ராமநாம இருக்கே 2 எழுத்து தானே, இது என்ன கொடுக்கும்னா கம்பநாடன் அழகுபட பேசுறாரு, பார்க்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால், ராமா என்ற 2 எழுத்தினால். ராமான்னு 2 எழுத்து தான் சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறான். வேற 2 எழுத்து வார்த்தையை சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? அதை என் வாயில் நான் சொல்ல தயாரில்லை. ராமனுக்கு அடைமொழி அந்த 2 எழுத்து வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். இடிச்சுட்டா சொல்றான், கால கீழே விழுந்தா சொல்றான், முள்ளு குத்தினா சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த 2 எழுத்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப சுலபமா தண்ணி குடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இவன சொல்றார் ராமான்னு 2 எழுத்து. அதை சொல்லுங்க போற என்ன தெரியுமா? நன்மையை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், பாபத்தை போக்கும், பாபத்தினாலே வரக்கூடியதான தீ வினைகளை எல்லாம் போக்கும். அப்புறம் சென்மமும் மரணமும் என்ன இல்லாம போகணும். புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரே சைனம் என்று மாறி மாறி பிறக்கின்ற அந்த சைக்கிள்ல இருந்து வெளியில கொண்டு விட்டுரும். சுலோமா ராமநாமாத சொல்லுனார். இந்த கம்பனுடைய பாசுரத்துக்கு விவரணம் மாதிரி ஒரு பாட்டு பாடுறார் தியாக பெருமா இல்லையா? கோதண்டபாணியான என் பிரபு இருக்கிற பொழுது யமதண்டத்தை வச்சிருக்கிற அந்த தண்டபாணிட்ட ஏன் பயப்படுறார்? எதுக்கு பயப்படணும்? பஜன பருல கேல தண்ட பாடி பஜன பருல கேல தண்ட பாடி பயமு மனசா பஜன பருல கேல தண்ட பாணி பயமு. இந்த பதம் பாருங்க, என்ன அழகான தெலுங்கு. ஒருத்தர் கேட்டார்,
சார் ஆந்திரா தெலுங்கு மாதிரி இல்ல, தெலுங்கானா தெலுங்கு மாதிரி இல்லையே தியாகபிரம்ம தெலுங்குன்னார். அது காவிரிகர தெலுங்கு. ராம பஜன பொருளுக்கு ஏல தண்டபாணி பயமும். ராமநாமா பஜனை பண்றதுக்கு தண்டபாணி ஏலன்னு ஒரு பதம் போட்டார். நான் நினைக்கிறேன், எனக்கு தோன்றது, நான் பார்த்தவர்கள் ஏன்னா இப்படி பல கிரந்தங்களை பார்த்து தான் அவர் எழுதியிருக்கணும். தியாகபிரம்ம இனிமே ஒரு கிரந்தம் விடாம பார்த்திருப்பார். நல்லா நிதர்சனமா புரியுது. அபீதிஸ்தவன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் வேதாந்த தேசிகன். அதுல ஒரு ஸ்லோகம், ரமாதைத ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானியः படதி நாமதேயானி தே ந தஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதிஹி குதஹ. அதாவது திருவரங்கத்திலே உரைகின்ற நம்பெருமாளுக்கே ஒரு சமயத்தில் ஒரு ஆபத்து வந்தது. துருஷ்க யவனாதிபிகின்னு சொல்றார் அவர். அந்த விக்கிரகத்துக்கு ஆபத்து வரும் போல இருக்குச்சு. அந்த விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வேற இடத்துல பத்திரமாக வச்சு, அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆபத்து நீங்க வேண்டும் என்று அபீதிஸ்தவன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அதுல இந்த ஸ்லோகத்தை சொல்றார், ரமாதீதா ரங்கபூரமணா கிருஷ்ணா விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணா இதீவ சுபதானி யஹா படதி நாம தேயானித்தே. எவனொருவன் இப்படி பகவன் நாமாக்களை எல்லாம் சொல்லுகின்றானோ, நதஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதிஹி, அவனுக்கு யமனிடத்திலே பயமோ நரகபாதமோ இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் இல்ல, நரகபாத பீதிஹி குதஹான்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த குதஹா டிரான்ஸ்லேஷன் தான் ஏல. ராம பஜன பருளக்கு ஏல தண்டபாணி பயமோ. அதுக்கு மேல அனுபவில பாருங்க, ராமநாமாவை யாரெல்லாம் சொன்னாரோ அவளுக்கெல்லாம் ஸ்தானம் நிலைச்சதுன்னு இல்ல. தேவலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அஜருத்ர சுரே சுலக்கு அஜருத்ர சுரே சுலக்கு அஜருத்ர சுரே சுலகு அஜருத்ர சுரே சுலகு ஆஸ்தானமோ சங்க ராம பஜன பருல கேல தண்ட பாடிபயமு மனசா. அஜ ருத்ர சுரே சுலகு என ஆஸ்தானமசங்க. இத வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தை சொன்னதை கொஞ்சம் மாத்துறாரு அவர், அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னார்னா, ராமனுடைய பாதுகையை சிரசிலே யாரெல்லாம் தாங்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஸ்தானம். பதகமலரஜோபிஹி வாசித்தே ரங்கபர்த்துஹு பரிச்சித நிகமாந்தே பாதுகே தாரயந்தஹ அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனம் தத்து பத்ம மத்யாசதேவா. அது அவர் என்ன சொல்றார், ராம பாதுகைனார், இவர் ராம நாமன்னார், அவ்வளவுதான். அதனால்தான் சந்தேகமுன்னு தீர்ப்பும் ஐயா சாக்கேயத்தில் நிலையா ராமையான்னு பாடினவர். இந்த பாதுகையுடைய பிரபாவத்தை கேட்டுட்டுதான், ஓஹோ இந்த பாதுகை உசந்ததா ராமனுடைய அந்த எம்பெருமான் திருவடியை சனந்தாதிகள்லாம் சனகாதிகள்லாம் கொண்டாடுற அந்த திருவடி உசந்ததா, பரதனாலே ஆராதிக்கப்பட்ட இந்த பாதுகை உசந்ததா, எனக்கு சந்தேகத்தை நீயே தீர்த்து வையார் ராமன். அப்படி விசேஷமாக அந்த ராமநாமா. இப்ப என்ன சொன்னார்னா, ராமநாம பஜனம் பண்றவனுக்கு எவன்ட்ட என்ன பையன் இவர் கேட்டாரா? அற்புதமான கற்பனை, வேற எந்த கவியும் சொல்லாது. என்னன்னு சொன்னார் இவர், எனக்கு ராமநாமா சொன்னா பயம் இல்ல, யம பயம் இல்ல, ஆனா யமனுக்கு பயம். யமன் நடுங்கிறான். என்ன அழகு பாருங்க இந்த கவியார் சொன்னால, చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే చింతిస్తూ ఉన్నాడే యముడు. யம தர்மராஜா கண்ணத்துல கையை வச்சுட்டு ரொம்ப கவலையோட இருக்கான். அவனுக்கு என்னடா கவலை? என்ன அழகு பாருங்க. பூலோகத்தில் இருக்கிறவாள்லாம் பகவன் நாமாவை ராமநாமாவை சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நரகத்துக்கு ஒத்தனை வர மாட்டேங்கிறானே, நரகம் எம்டிஆருக்கு இதுக்கு ஒரு தலைவர் தேவையான்னு அபாலிஷ் பண்ணி ஜீவோஷி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு கள்ளத்துல கையை வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அத்தனை அபிப்பிராயம் இல்லை. ಸಂತತಮು ಸುಜನುಲಲ್ಲೆ ಸಂತತಮು
சுஜனுலல்ல சத்பஜன ஜெயுட ஜோதி சத்பஜன ஜெயுட ஜோதி துன்னாடே யமுடு சிந்தி துன்னாடே யமுடு சிந்தி துன்னாடே సంతతము సుజనులల్ల సద్భజన జేయుడ జూచి சத்பஜன ஜெயுட ஜூச்சி தான் சொன்னார். பார்த்து தான் கேட்டு இல்ல. அதுக்கு விசேஷமா அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் உண்டு. கதையில் அதுக்கு இன்னைக்கு அவகாசம் இல்லை. அது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அப்படி ராமநாமா ரொம்ப விசேஷமானது. இந்த ராமநாமாவுக்கு அதிஷ்டான தேவதை ராமபிரான். அந்த ராமபிரானுடைய சரித்திரத்தை பேச வந்தது ராமாயணம். இந்த ராமாயணங்கள்ல ஆதி காவியமாக முதன்மையானதாக ஆத்தன்டிக் வெர்ஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு காவியமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வால்மீகி ராமாயணம். இந்த வால்மீகி ராமாயணத்தை பின்பற்றி வந்தது மற்ற ராமாயணங்கள். எத்தனை ராமாயணம் இந்த ஆய்வுக்கு பத்தி சொன்னார் பாருங்க. எத்தனை ராமாயணங்கள் பார்க்கலாம். நிறைய ராமாயணங்கள் பல மொழிகள்ல. இந்த ஐந்தருவி ராமாயணம் என்று தலைப்பு கொடுத்திருக்கோம். அது என்னங்கிறத நான் சொல்லிட்டு மேல போறேன். இந்த ஐந்தருவி ராமாயணத்தில் முதன்மையாக வால்மீகி, அவரை தொடர்ந்து வருகின்றதான கம்பன், கம்பநாடனை பின்பற்றி வருகின்ற அருணாச்சல கவி, எல்லாத்தையும் கலந்து தன்னுடைய கிரந்தங்களிலே சேர்த்து சொல்லக்கூடிய தியாக பிரபம், அதன் பிறகு ஆழ்வார்களுடைய அனுபவங்கள், இந்த ஐந்தையும் சேர்த்து ஐந்தருவி ராமாயணம். இந்த அஞ்சு மெயின், அவ்வளவுதான். அதோடு நிற்க போறதில்லை. அதுக்கப்புறம் துளசிதாச ராமாயணம், போஜ சம்பூல இருந்து அல்ல காளிதாசனுடைய ரகுவம்சம், எங்கெல்லாம் இடம் கொடுக்கின்றதோ இதற்கெல்லாம் அவகாசம் இருக்கோ இந்த 9 நாள்ல பார்க்கலாம். இதுல மெயினா என்ன, இந்த ஐந்தருவின்னு பேர் வைப்பானே, எழுதுவோ பேர் வைக்கிறோம் இல்ல. மைதா மாவு, சக்கரை, நெய், ஸ்வீட்டுக்கு என்ன பேர் இருந்தாருன்னா இல்லையா, ஸ்வீட்டுக்கு டிஃபரெண்ட் நேம் வச்சிருக்கலாமே தவிர எது முக்கியம். அதுல என்னன்னா அந்த ஐந்தருவி இப்ப சொன்னாரு. இது குற்றாலத்தில் இருக்கிற ஐந்தருவி எப்படின்னா, குளிர் நாள்ல மழை நாள்ல குளிக்க முடியாது, குளிரும். நம்பர் 1 இந்த சீசன்ல. ரெண்டாவது, அது சரீரத்துக்கு தான் மூலிகை எல்லாம் சேர்ந்திருக்கு, சரீரத்திற்கு வேண்டிக்கிறதான நோயை தீர்க்கும். இந்த ஐந்தருவி எந்த காலத்திலையும் அதை அமிழ்ந்து நீராடலாம். ஆத்ம லாபத்திற்கு உண்டானதான மூலிகைகள் சிறந்தது இது. அதனால அந்த மெயின் ஃபால்ஸ் முதுகுல அரைகிற மாதிரி இருக்குது, ரொம்ப சௌக்கியமா இருக்கு அந்த ஐந்தருவி. அதனால அது ஏதோ ஒரு பேர் ஐந்தருவி ராமாயணம், அவ்வளவுதான். இதுல வால்மீகியினுடைய காவியம் ஆதி காவியம் சொன்னதற்கு காரணம், அதற்கு விசேஷமான பெருமை இருப்பதற்கு காரணம் இப்ப மேல நான் சொல்ல கொஞ்ச நாளில தெரியும். இப்ப நான் மேல டெவலப் பண்ணிட்டு போச்சே பார்க்கலாம். கம்பநாடன் ராமாயணம் வால்மீகி பின்பற்றித்தான் வருகின்றது முழுவதும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வால்மீகி ராமாயணத்திலே தெய்வம் மனிதராக வந்து பிறந்தது நீர் பூத்த நெருப்பு போல ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரிந்து, ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று தன்னை மனிதனாக கூறிக்கொண்டு வாழ்ந்து காட்டுவதாக அமைந்தது. ஆனா கம்பன், பின்னால் வந்த துளசி இவர்கள்லாம் இது பகவான் என்று பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு தெரிந்து விட்டவையினாலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவன் இறைவன் என்பதை நமக்கு தெளிவாகவே எடுத்துச் சொல்கின்ற ஒரு மாறுதல் தவிர, ஏன்னா அங்கு சொல்ற பொழுதே நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்து வான்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழும் காரண கொடையான் கம்பன் தமிழில் பாட்டு செய்தான்னு சொல்றாங்க. சொல்லும் போதே ஏன்னா இவருடைய ஆரண கவிதை என்ன, வேத உபபிரமணம் அறிந்து, ஏன்னா அனுகிரகத்தினாலே பிரம்மதேவனுடைய அனுகிரகம், வாக்தேவனுடைய அனுகிரகம், நாரதர் வந்து உபதேசிக்கின்றார். இத்தனை பெரிய விசேஷங்கள்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அந்த வால்மீகி எழுதிய காவியம் இருக்கின்றதே, அந்த ராமகாதை, அதை பின்பற்றி அவர் 24,000 ஸ்லோகம், இவர் 10,500 பாசுரங்கள், அதை பின்பற்றி வந்ததுதான். ஆனால் ஆரண கவிதை செய்தான் அறிந்து வான்மீகி என்பான் தன்னை சொல்லுகிறார். சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழும், திருவழுந்தூர் அதான் தேரெழுந்தூர் சொல்லக்கூடியதான இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேரெழுந்தூரிலே பிறந்த கம்பன் தமிழில இந்த வால்மீகி ராமாயணத்தை பண்ணினான். வால்மீகியை பின்பற்றல, கம்பன் எப்படி போறாரோ அப்படியே பின்பற்றினவர் அருணாச்சல கவி. அங்க சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, கம்பராமாயணம் என்ற திருப்பார்கடல்ல இருந்து அருணாச்சலங்கிற மேகம் எடுத்துச் சென்று பொழிந்ததுதான் ராமநாடக கீர்த்தனைகள். அவர் என்ன எளிமையான தமிழ் தெரியுமா, ரொம்ப எளிமையான தமிழ். சற்றேறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் சீராழி தாலுக்காவில் இருந்தவர். அவர் பாடின பாடல்கள் இந்த ராமநாடகம், அது நாம பார்க்க போறோம். தியாக பிரம்மத்தினுடையதான பாடல்களும் ஆழ்வார்களுடைய அருள் செயல்களும் அனுபவ வெளியீடுகள். அது ஏதோ சங்கீதம் பின்னால் இருக்கிறவெல்லாம் நம்ம போற்ற போகின்றார்கள், ஏதோ விழா கொண்டாட போறா, இல்ல விருது கிடைக்க போறதுன்னு பாடினவர் இல்லை. அவர்
இந்த ராமனிடத்திலே இருக்கின்றதான பக்தி என்ற பிரவாகம், பக்தி என்ற வெள்ளம், அது தன் அறியாமல் அது வெளி பிரவாகமா வந்தது. அந்த அனுபவங்கள் ஆழ்வார்கள் அனுபவங்கள் அப்படித்தான். இவற்றை சேர்த்து நாம பார்க்க போறோம். வால்மீகி இயற்றிய ராமாயணம் எப்படி அவருக்கு கிடைச்சதுதான் பார்க்கணும். ரொம்ப அழகு. இந்த வால்மீகி ராமாயணத்தை கம்பநாடன் தமிழ்ல பாடினார் இல்லையா, இந்த நாமக்கல் கவிஞர்னு ஒருத்தர் ரொம்ப அழகா அந்த கம்பராமாயணத்திற்கு பெருமையை இதை விட அழகா சொல்ல முடியாது. ரொம்ப அழகா என்ன சொன்னார், வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதினார், 24,000 ஸ்லோகம். என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பலாப்பழம். காட்டிலேருந்து நல்ல பெரிய பலாப்பழம் ஒன்று கொண்டு வந்தார். நல்ல மேலெல்லாம் முள்ளா இருந்தது, பருத்து இருந்தது, நீண்டு இருந்தது, பரிமளிப்பா இருந்தது, பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அவ்வளவுதான் என்னால் அதை ரசிக்க முடிஞ்சது. பலாப்பழத்தை அப்படியே வச்சு என்ன பண்றது, பலாப்பழத்தை கீறணும், ஓபன் பண்ணணும், அதில் இருக்கிற பிசின்லாம் போகணும், சொலை எடுக்கணும், கோதை எடுக்கணும், அப்புறம் அந்த பலாச்சொலையை எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடணும். அதுதான் கம்பராமாயணம். மால் கடிந்த தவ முனிவன் வால்மீகி என்பான், மால் கடிந்த தவ முனிவன் வால்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான், மால் கடிந்த தவ முனிவன் வால்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான், மேல் படர்ந்த பிசின் அகற்றி மெல்லக்கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்தும் வைத்தான், தமிழ்த்தாயர் நோற்றமைந்தன் கம்பன் என்பான். என்ன அழகு பாருங்க. மேல் படர்ந்த பிசின் அகற்றி மெல்லக்கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்தும் வைத்தான். இது கம்பராமாயணங்கிறது ஒரு பெரிய விருந்து, வேற ஒன்றும் இல்லை. அந்த பலாப்பழத்தை எடுத்து நமக்கு சுவைக்கிற மாதிரி கொடுத்தார். ஆக வால்மீகி ராமாயணத்தையே கம்பன் ரொம்ப அழகுபட நமக்கு இன்னும் சுவைப்பட தந்தார் என்பதை ரொம்ப எளிமையாக நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லிட்டு போறார் அவர். இந்த வால்மீகி கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டா, அரிய பொருளாக இருந்தா நாம் அதை தேடி போகணும். உலகம் இருக்க வால்மீகி இதை தேடின்னு போல, இவன் இருக்கிறத தேடின்னு வந்து கொடுத்துட்டு போறான் நாரதர் வந்து. ஏன்னா வால்மீகி பத்தி விரிவாக செய்தியை காணும். பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு சிறிய வரலாறு இருக்கு. வருணன், அதாவது வருணனுடையதான மானசபுத்திரன் பிருகு, பிருகுக்கு பிருந்தை என்ற மனைவி, அவருக்கு பிற 2 பிள்ளைகள் பிறந்தான். ஒன்னு வால்மீகி, இன்னொன்னு சுக்கராச்சாரியன் அசுரகுரு. இந்த வால்மீகி குழந்தையா இருக்க காட்டில் கொண்டு விட்டா வேடர் தலைவன் ஒருத்தன் வளர்க்கிறான். அவனை ஹிம்சகன்னு பேரே ஹிம்சை பண்றவன் என்ன தெரியுது இல்லையா. அங்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவன் என்ன பண்றான், வழிப்பறி பண்ணி ஜீவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிராச்சேதஸ்னு பேரு, ஏன்னா வருணர் குலத்திலே பிறந்ததுனால. சப்தரிஷிகள் ஒரு நாளைக்கு இப்படி வந்தா அந்த காட்டில் அவளை வழிப்பறிக்கு போனான். ஏப்பா எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நாங்களும் ரிஷிகள், எங்கள்கிட்ட ஒன்றும் நீங்க வழிப்பறி பண்றது ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நீ பதில் சொல்லணும்னா அவன்கிட்ட. இவன் இந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்றது நேரத்தை அவன் வேஸ்ட் பண்ண தயாரில்லை. அந்த நேரத்தை நிறைய பேர்கிட்ட கொள்ளாடிக்கலாம்னு நினைக்கிறவன். இல்லை இரு, கொஞ்சம் இரு, நீ இதெல்லாம் பண்றிய வழிப்பறி பண்றே, இதனால என்ன லாபம்னா, என் பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் காப்பாத்துற, நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம்னா. அதெல்லாம் சரி, இது பண்றதுனால உனக்கு பாபம் கிடைக்கிறது தெரியுமா? பாபத்தை யாரு கண்டா, நம்ம நாள்ல சொல்ற பாருங்க, அது அன்னைக்கே சொன்னான். இந்த பாபம்லாம் யாரு கண்டான் அப்படிலாம் சொல்லாதப்பா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ போய் உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட போய் கேளு, உங்களுக்காக நான் பொருளீட்டம் செய்கின்றேன், அதுல பங்கு நீங்க எடுத்துக்கிறீங்க எல்லாரும், அந்த பொருளீட்டம் செய்வதிலே நான் ஏற்கின்றதான பாபத்தில் நீங்கள் பங்கை ஏற்பீர்களான்னு கேட்டுட்டு வா. அவ என்ன பதில் சொல்றான்னு வந்து சொல்லு, நாங்க காத்துட்டு இருக்கோம். இவன் போனவன் திரும்பி தலையை கொஞ்சம் தொங்க போட்டு வந்தான். ஏன் என்ன ஆச்சுன்னா, மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் திருமங்காழ்வார் சொன்னார், திருவேங்கடத்துக்கு போனார்.
தாயே தந்தையென்றும் தரமே கிளை மக்களென்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராசையினால். தாயே தந்தையென்றும் தரமே கிளை மக்களென்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராசையினால். வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே. அப்ப இவர் சொன்ன உடனே இனிமே நீ ஆத்மாவுக்கு வேண்டிய லாபத்தை சேரு, இந்த மாதிரி பாபத்தை சம்பாதிக்காதேன்னு அவனுக்கு ராமநாமாவை உபதேசித்து அந்த ராமநாமாவை பல்லாண்டுகள் சொல்லிண்டே வரான். அவன் மேல புத்து மூடி போயிடுறது. வல்மீகம்னா சம்ஸ்கிருதத்துல புற்றுன்னு அர்த்தம். அந்த புற்று இருந்து பின்னால வருணனை பிரார்த்தித்து மழை பொழிந்து புற்று கரைந்து வெளியில வந்து இந்த சப்தரிஷிகளே மீண்டும் வந்து அவருக்கு உபதேசங்களை எல்லாம் செய்கின்றார்கள். புற்றிலிருந்து வெளியே வந்ததினாலே வால்மீகத்திலிருந்து வந்தான், வால்மீகி என்று பெயர். இதான் அவருடைய வரலாறு. பிரம்மதேவன் என்ன பண்ணார், சதகோடி விஸ்தரம் 100 கோடி ராமாயணம் ஒரிஜினலா இருந்து டெக்ஸ்ட் இது. அது என்ன பண்ணார், உலக நன்மையை பொருட்டு தன் பிள்ளையான நாரதன் உபதேசிச்சார். நாரதன் பார்த்தார், ராமநாமாவை கேட்டு அதனாலே பண்பட்ட உள்ளம் படைத்த வந்த வால்மீகி அவனிடத்திலே கொண்டு கொடுத்தா நல்ல சத்பாத்திரம், நல்ல விதமாக இது எல்லாருக்கும் பரவும் என்று வால்மீகி இருக்கிற இடத்தை தேடிண்டு அவன் வந்தாண்டாங்கிறார். இப்படித்தான் சரித்திரம் பார்த்து வால்மீகி இருக்கிற இடத்தை தேடிண்டு நாரதர் வர வர வரை ஒரு உபச்சாரங்கள் பண்ணி வரவேற்றாருங்கிறார். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவம் கோந்தஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீர்யவான் தர்மஜ்ஞச்சே கிருதஜ்ஞச்சே சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தச்சே கச்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோஜித க்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே. என்ன கேட்டார், வால்மீகி கேட்டது சுருக்கமா சொல்றேன். நாரத முனிவரை பார்த்து, நாம் வாழ்கின்ற இந்த தற்காலத்திலே இந்த உலகத்திலே நான் கூறக்கூடிய 16 குணங்கள் உடைய ஒரு மனிதன் யாரானும் இருந்தால் சொல்லுங்க. 16 கேட்கிறார். சந்திரனுக்கு 14 கலைகள் 16. இன்னொரு காரணம் சொல்லலாம், நம்ம பழைய நாள்ல இருந்து நம்ம அர்த்தம் புரியாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். சில ஆசீர்வாதங்கள்லாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொன்னா ஏதோ 16 பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கான். இந்த ராமன் சொன்ன 16 குணங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும் இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வுன்னா வேற என்ன? இவர் 16 கேட்டது அவர் சொன்னார் பதில். நீ சொல்ற மாதிரி குணங்கள் அமைவது ரொம்ப ரார், இருந்தாலும் ஒருத்தருக்கான் சொல்றேங்கள். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யஹ த்யுதிமான் த்ருதிமான் வசி புத்திமான் நிதிமான் வாக்மீ ஸ்ரீமான் சத்ருவர்கணஹ. இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ. ராமன் பேரில் சொல்லி ராமனுடைய விற்த்தாந்தம் பூரா சொல்றார். இவர் வேடிக்கை பார்க்கணும். இவர் கேட்டது 16 குணம். அவர் சொன்னது திருப்பி நீங்க எண்ணி பார்த்தாலும் டெக்ஸ்ட் வீட்டில் இருந்தா எண்ணி பாருங்க 61 இருக்கு. அவர் கேட்டது 16 தான், இவர் சொன்னது 61 தான். அப்ப அடுத்த டவுட் நமக்கு வரலாம், ராமன் குவாலிட்டிஸ் அவ்வளவுதானே 60 நிறுத்திட்டாருன்னா 61 நிறுத்தலைன்னா ராமாயணம் பூர்த்தி ஆகாது இல்லையா? பராசர பட்டர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அங்க வந்து நம்மாழ்வாருடையதான பாசுரம் காலக்ஷேபம் நடக்கிறது. திருவாமொழி அடியார் 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 நம்ம அடியார் மொத்தம் 7 பேர் சொல்லி 8வதாக தன்னை சொல்லிக்கிறார் நம்மாழ்வார். நஞ்சியர்ங்கிற சிஷ்யர் கேட்கிறார் பராசர பட்டர, அது ஏன் ஆழ்வார் 7ஓடு நிறுத்தினே தன்னை 8வதாக சொல்லிண்டார், நீ சொல்லிண்டே போகக்கூடாதா? தொத்பிருத்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்திய 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 பிரித்தியன்னு வரிச்சான்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னாரா, ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு சந்தத்தில் இடமில்லை. எத்தனை வேணா சொல்லிண்டே போயிருப்பார். இந்த பாசுரத்துக்கு சந்தம் இத்தனை வார்த்தை இத்தனை எல்லாம் காலப்பிரமாணம் சங்கீதத்துக்கு சொல்ல மாதிரி உண்டோனோ அதுக்குள்ள அடங்கணுங்கிறதுனால அதோடு நிறுத்தினார். அது மாதிரி இவர் கேட்டதுக்கு குணங்களை சொல்லிண்டே போயிருப்பார்.
ஆனால் 61 ஏன் நிறுத்தினார்னா பாலகாண்டம் முடிஞ்சு மேற்கொண்டு ராமாயணம் போகணும் இல்லையா? அதனால இத்தனை குணங்களை சொல்லி முடித்து எப்படிப்பட்ட ராமன் ஒருத்தர் இங்க இருக்கா, அந்த ராமனுடைய பெருமையை சொல்றேன், ராமச்சரித்திரத்தை சொல்லி போயிட்டார். அவர் போன உடனே இந்த வால்மீகி என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யன் பரத்வாஜன் கூட அழிச்சுட்டு தமசா நதி, ஏன்னா நீங்க பார்க்கலாம் அந்த அமைப்பு என்ன கோசல நாடு, அதுக்கு தலை மேல சொல்ல போறார் ஸ்லோகமே வால்மீகி எல்லாம். தலைநகர் அயோத்தி, அப்புறம் சரையு நதி, தமசா நதி, கங்கா நதி, இதெல்லாம் அந்த பார்டர் ரொம்ப அழகா இருக்கு. தமசா நதிக்கு மாத்தியானி ஸ்நானத்துக்காக சிஷ்யனோடு போயிட்டு இருக்கார் இந்த வால்மீகி. நதியில ஸ்நானம் பண்ணுவதற்கு இறங்கினார். அப்பொழுது இந்த நதியினுடைய அக்கறை எதிர்த்தக்கரையில பார்த்தா ஒரு மரத்தில் 2 பட்சிகள், கிரௌஞ்ச பட்சிகள், அன்றில் பறவைகள். அந்த ரெண்டும் அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகள். அதை ஒரு வேடன் என்ன பண்ணா, அதுல ஆண் பறவை அடிச்சு கொண்டுட்டான். அது உயிரற்று கீழே விழுந்து பெண் பறவை கதறது. இதை பார்த்துட்டே இருந்தார் இந்த ரிஷி வால்மீகி. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன வந்தது, ஒரு கோபம் வந்தது. அந்த பறவையிடத்திலே இருக்கின்ற கருணையின் காரணமாக அந்த வேடனை சபிக்கணும்னு ஒரு கோபம் வந்தது. வேடனை சபிக்கிறதுக்கு உடனே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. மனிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகம சாஸ்வதி சமா யக்ரோஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதோ மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம். இதுக்கு என்ன அர்த்தம், வேற என்ன அர்த்தத்துல சொன்னார்னா, தம்பதிகளாக இருக்கின்ற 2 பறவைகளே ஒரு பறவையை அடிச்சு கொன்னையடா, நீ நன்னா இருப்பியா, நீ நாசமா போவேன்னு சபிக்கணும்னு. ஆனா இது எப்படி அமைஞ்சது தெரியுமா, இவர் அறியாமை வார்த்தைகள். ராட்சச மிதுனமான ராவணன் மண்டோதரி இருவரிலே ராவணன் மாண்டு போய் ராமபிரான் விஜய ராகவனாக வீர ராகவனாக திகழப் போகின்றான் என்று ராமாயணத்துக்கு மங்களாசாசனம் மங்கள கிரந்தமா ஆச்சுன்னார். ஊடலொடு மருவி வளர் கிரௌஞ்ச மது மடிய சரமொருத்த பாவி ஊடலொடு மருவி வளர் கிரௌஞ்சமது மடிய சரமொருத்த பாவி வேடனவந்தனை வான்மீகி விளைந்த கோபத்தோடு அறைந்த வாக்கு நயமாய் லயமாய் பாடுவதற்கும் முறித்தாய் அந்நீடிலங்காதிபன் அழிவும் ராமனது விஜயமும். இவர் என்ன பண்றார், விளைந்த கோபத்தோடு அறைந்த வார்த்தை எப்படிதானா சாபம்னு கொடுத்தான். நயமாய் லயமாய் பாடுவதற்கு உரித்தாயே அந்த நீடிலங்காதிபன் அழிவும் ராமனது வாழ்வும். ஏன்னா அது மங்களாசாசனமா ஆச்சாது என்று ரொம்ப அழகா இப்படி இவர் திரும்பி வரார். இவருக்கே ஆச்சரியம், என்னடா அது ஸ்லோகத்தோடு சபிக்கணும்னு சொன்னேன், அது ஸ்லோகமா விடுத்து அவன் ஸ்லோகம் எழுதணும்னு ராத்திரி பூரா டீயை குடிச்சுட்டு வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட் தான் நிரம்புறது, அது ஸ்லோகமா முடியுது, ஸ்லோகம் வரமாட்டேங்கிறது. நான் ஸ்லோகத்தோடு சொன்னி ஸ்லோகமா வந்து எப்படி வந்து இவருக்கு புரியல. திரும்பி வந்தால் ஆசிரமத்துக்கு வந்தா அங்க இன்னொரு ஆச்சரியம். என்னடான்னா, நான்முக கடவுளான பிரம்மதேவன் வந்து அங்க உட்கார்ந்திருந்தான் இவருடைய ஆசிரமத்தில் வலுவில் வந்து. அவரை வணங்கி வழிபட்டு வலம் வந்து இருந்தாலும் மனசு பூரா சிந்தனை எல்லாம் தான் ஸ்லோகத்தோடு சொன்னது ஸ்லோகமாச்சே எப்படின்னு புரியல. அந்த வியப்பிலே போயிட்டு இருக்கு. அப்ப பிரம்மதேவன் சொன்னா, அவர் மனசுல இருந்ததை உணர்ந்து சொன்னா, கவலைப்படாதியா, அது ஸ்லோகமா தான், நான் பண்ணின காரியம். சரஸ்வதி நாக்கில் வந்து மாத்த சொன்னேன், ஸ்லோகமானது என்னாலதான், கவலைப்படாத, நீ நாரதனிடத்தில் கேட்டதை அப்படியே காவியமாகப்பட, நீ எழுதப் போகின்ற காவியத்திலே ஒரு வார்த்தை கூட பொய் கலக்காமல் இருக்கும். அது நீ ராமனுடையதான வாழ்க்கையிலே மற்றவர் அறியாமல் தரங்கமாக நடந்ததாக இருந்தாலும் பகிரங்கமாக நடந்ததாக இருந்தாலும் அனைத்தும் உனக்கு என்ன தெள்ள தெளிவா தெரியும். அது அப்படியே எழுதுன்னா. ஸ்லோக ஏவத்வயா பத்தோ நாத்ர கார்யா விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவித்தேயம் சரஸ்வதி. மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவித்தேயம் சரஸ்வதி விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதா ஸ்ருதம் ரகஸ்யஞ்ச பிரகாசம் ச
யத்விருத்தம் தஸ்ய தீமதா. அது மாத்திரமில்லை, யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ய மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. மலைகள் இருக்கின்ற வரையில், சமுத்திரங்கள் இருக்கின்ற வரையில், சந்திர சூரியர்கள் இருக்கின்ற வரையில் இந்த ராமாயணம் என்றதான காவியமாம் உலகத்திலே இருக்கும், உன் பெயரும் நிலைய பெற்று இருக்கும் இல்லையா? நான் எத்தனை தடவை ராமாயணம் கேட்டாலும் யாரானும் சார் ராமாயணம் எத்தனை தடவை சார் கேட்கறதுன்னு யாரான்னு சொல்லலாம். சொன்னா அவன் அரசிகன். ஏன்னா இவரே மேலே சொல்ல போறார், சமுத்திரமும் ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம்ங்கிறார். சமுத்திரத்திலே ஆழ்ந்து தேட 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 ரத்தனங்களும் முத்துக்களும் கிடைப்பது போல ராமாயணத்தை எத்தனை தடவை படிச்சாலும் புதுசு புதுசா அர்த்தம். அதனால்தான் பகவத் ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிட்டு ஒரு வருஷ காலம் ராமாயண காலக்ஷேபம் கேட்டாரா. ஒரு வருஷ காலம் கேட்டு அவருக்கு திருப்தி இல்லைன்னா நாமெல்லாம் என்ன பண்றது, 9 நாளுங்கிறது தான் மினிமம் இருக்கிறதுக்குள்ள பேர் மினிமம். ஏன்னா முன்னெல்லாம் எப்படின்னா 45 நாள், அப்புறம் 30 நாள், 27 நாள். நானே இங்க கோவையிலே 30 நாள் சொல்லியிருக்கேன். மார்கழி மாசத்துல காலம்பரத்தை திருப்பாவே சாயங்காலம் 30 நாள் ராமாயணம் பல வருஷங்களுக்கு முன்னால. அதுவும் போறது இல்லை. இப்போ 9 நாளைக்கு மினிமம் அது எவ்வளவு முடியுமோ அதை கண்டென்ஸ் பண்ணி சொல்றோம் நான் நவாகமாக. அதனால இந்த ராமாயணத்தை இவருக்கு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போட்டார். உடனே உட்கார்ந்து ராமாயணத்தை எழுதி முடிச்சார். எழுதப்பட்ட ராமாயணம் நல்ல விதமா எல்லாருக்கும் பிரகாசமாயணுமே. யாரு மூலமா? சிஷ்யர்கள் மூலமா தான். குரும் பிரகாசிய தீமான் மந்திரம் எத்தனை கோபயத்தி சாஸ்திரம். சிஷ்யன் அண்ணா இருந்தான்னா குரு அசூயப்படப்படாது. சிஷ்யருக்கு பெருமை குருவால தான். அதை வேதாந்த தேசியன் அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். விளக்கில் கொடுத்திய தீவிட்டி போல என்னார். தீபத்திலேருந்து பிரதீபம். அதாவது கோவில்ல ஒரு சின்ன அகல் விளக்கு, இந்த குத்து விளக்கு இருக்கு. சுவாமி புறப்பாட்டுக்கு பெரிய தீவிட்டி கொடுத்துறான். தீவிட்டியினுடைய பிரகாசம் பெருசா இருக்கலாம், ஆனா அதற்கு இந்த பிரகாசத்தை கொடுத்தது இந்த விளக்கு தான். அதை மறக்கப்படாது. அது மாதிரி சிஷ்யனும் குருவை மறக்கக்கூடாது. குரும் பிரகாசிய தீமான் மந்திரம் எத்தனை கோபயத்து. இப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த ராமாயணத்தை யாருக்கான உபதேசம் பண்ணா இவருக்கு சிஷ்யர்களாக. இது எங்கன்னா நம்ம பின்னால உத்தர ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுல இருக்க லிங்க் இது. ஏன்னா காட்டிலே கொண்டு போய் கர்ப்பிணியான சீதையை, அதாவது 11,000 வருஷங்கள் ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சே ஒரு சமயத்திலே யாரோ அபவாதத்தை பொறுக்காமல் கர்ப்பிணி என்றும் பாராமல் சீதையை காட்டிலே விட செய்ய, அப்ப வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே அவள் வந்து 2 பிள்ளைகளை பெறுகின்றாள். லவகுஷர்கள், ராமனுடைய புத்திரர்கள். இவாளுக்கு தெரியாது இந்த ரிஷியினுடைய சிஷ்யான்னு தெரியும். அவ்வளவுதான். இவன் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த 2 பசங்களும் இவ காலில் வந்து படிஞ்சான். இந்த ரிஷி கண்ணை மூணு உட்காந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த 2 பிள்ளைகள் போஜ சம்பூன்னு. போஜ மகாராஜா காளிதாசன் ரொம்பவும் போஷிக்கிறார். இந்த போஜ சம்பு வந்த விற்த்தாந்த இன்னொரு நாள் நான் சொல்றேன். 3.25 நாளில் எழுதியிருக்காரு 1.5 மணி காலத்தில். இந்த போஜராஜா அவர் எழுதினது ராமாயண ஸ்லோகம். அது 2 பேரும் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் சொல்றேன். உபகதௌ மிலித பரஸ்பரோபமௌ உபகதௌ மிலித பரஸ்பரோபமௌ உபகதௌ மிலித பரஸ்பரோபமௌ பகுஸ்ருதௌ ஸ்ருதி மதுரஸ்வரான்விதௌ விசக்ஷணௌ விவித நரேந்திர லக்ஷணௌ குஷீலவௌ குஷலவ நாமதாரிணௌ ததரினௌ நன நாரணனௌ நாரணனௌ. உபாகதோ மிலித பரஸ்பரோபமௌ பகுஸ்ருதௌ ஸ்ருதி மதுரஸ்வரான்விதௌ. இவ 2 பேரையும் பார்த்தா, ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தரை பார்க்க வேண்டாம். ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கான. பகுஸ்ருதௌ கேள்விகளிலே சிறந்திருக்கின்றார்கள். ஸ்ருதி மதுரஸ்வரான்வித. ஸ்ருதினா காது, காதுக்கு இனிமையாக பாடக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அப்புறம் விசக்ஷணோ விவித நரேந்திர லக்ஷணோ. முனிகுமாரர்கள் வேஷமாக இருந்தாலும் ராஜாவுக்கு உண்டான லட்சணங்கள் இருக்கு. குஷீலவன் ஒரு பதம் போட்டார். குஷீலவன் சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா பாட தெரிந்தவன் அர்த்தம், பாட்டுக்காரன். குஷீலவ டியூவல் இது.
ரெண்டு பேர் நல்ல இசையில் தேர்ச்சி பெற்றவர்கள். குஷீலவோ குஷலவநாமதாரிணோ. அவர்களை பார்த்து இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணி நீங்கள் இதை பரவச் செய்யணும்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றான்னா வீதியில பாடின்னு வரா. இவ பாடின்னு வருது எங்கன்னா அயோத்தியிலே ராமபிரான் வாழ்கின்ற காலம். ராமபிரான் சீதையை பிரிந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் பண்றார். சீதையை போன்று தங்கத்தினாலே ஒரு பதுமை பண்ணி வச்சுட்டு இங்க ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகசாலைக்கு வெளியில அஸ்வமேத மண்டபத்துக்கு வெளியில பாடின்னு வரா அந்த பிள்ளைகள். இந்த ரெண்டு பேரும் பாடுறதை கேட்டு அங்க இருக்கின்றவர்கள் இந்த பிள்ளை ரொம்ப பாடுற சொல்ற இந்த கதை ராமனுடைய கதை தானே அது. இந்த பார்த்தா பிள்ளைகளா அப்புறம் ராமன் மாதிரி இருக்கான், ராமன் மாதிரி அச்சா இருக்கான். சொல்ற கதையோ ராமன் கதை மாதிரி இருக்கு. இது ராமன் கேட்டா தேவையில்லைன்னு உள்ள விஷயம் விட்டாவ. இந்த ரெண்டு பேரும் வந்து அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் தங்களால் இயன்றதான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த வாமன பிரம்மச்சாரிக்கு பரிசு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான். ரிஷிகள்கிட்ட என்ன இருக்கும், அவன்கிட்ட இருக்கிறத கொடுத்தான். அவர் கமண்டலவு கொடுக்குறான், இங்கே இதை கொடுக்குறான், தர்பத்தை கொடுக்குறான். அவன்கிட்ட இருக்கிற பொருள் அவன் கொடுத்தான். கடைக்கா போக முடியும் இல்லைன்னா. இவர் ராமாயணத்தை இந்த பையங்கள் பாடுறான் எப்படின்னா இசையோடு. அதனாலதான் இன்றளவு எங்கேயாலும் ராமாயணம் நடந்தா நாம் என்ன சொல்றோம், அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்திலே லவகுஷர்கள் கானம் செய்தபடி கோட் அன்கோட். அதுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம், கானம் தான். அதனால என்ன ஒருத்தர் கேட்டார், ஹரிகதை முதல்ல ஆரிஜின் என்ன இந்த நூற்றாண்டெல்லாம் சொல்லாதீங்க, முதல்ல ஹரிகதை ஆரம்பிச்சு லவகுஷர்கள் அவாதான பாடினா இல்லையா. முதல்ல வால்மீகி தான் தியாக பிரம்மகா வந்து பிறந்தார் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஐதிஹ்யம். ரைட். என்ன ஒருத்தர் கேட்டார், வால்மீகி என்ன தலையெழுத்து, அவன் பிறவியே வேண்டாங்கிற, ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான்ங்கிறார் ஆழ்வார். வேண்டவே வேண்டாம், பிறப்புங்கிறது தேவையில்லை, கர்ப்பவாசம் வேண்டாம், பிறவி வேண்டாம்னு எல்லாரும் அவசப்படைச்சே 24,000 ஸ்லோகம் ராமாயணத்தை பாடி முடிச்சுட்டு நல்ல கோயில் லோகத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் மீண்டும் மண்ணுலரை பிறக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டார்? எனக்கு தோணுன ரிப்ளை சொன்னேன், லெட் மீ ஷேர் வித் யூ. இவர் ராமாயணத்துக்கு நிறைய அட்ஜெக்டிவ் எல்லாம் சொல்றார். சமுத்திரம் விவரத்தனாட்யம், சர்வசுத்து மனோகரம், காவியம், ராமாயணம், கிருஷ்ணம், சீதாயா சரிதம் எல்லாம் சொல்லச்சே பாட்டியே கேயேச்ச மதுரம்னு ஒண்ணு போட்டார். என்ன அர்த்தம்னா, நான் இயற்றுகின்ற ராமாயணமானது இசையோடு அனுபவிக்க தகுந்தது. சங்கீதம் தெரிஞ்ச அன்பர்களுக்கு ஒண்ணு தெரியும், ஒரு வித்தியாசம். கம்போசர் வேற, வாக்கியக்காரர் வேற. கம்போசர் இஸ் ஒன் ஹூ கேன் ஜஸ்ட் கம்போஸ் எ சாங். வாக்கியக்காரனா கம்போஸ் பண்ணி டியூன் பண்ணி செட் பண்ணி பாடக்கூடியவர் வாக்கியக்காரர். இப்ப வால்மீகி மியர் கம்போசரா இருந்துட்டார். ஒரு வாக்கியக்காரர் ஆகலேன்னு ஒரு குறை உறுத்தல் இருந்தது. அதுக்காக மீண்டும் மண்ணுலையிலே வந்து ஒரு விரைவு எடுத்து ராமகுணத்தையே பாடினார். அப்படித்தான் பண்ணணும் இல்லையா? வால்மீகியே தியாகபுரமா வர வேண்டிய வேற நிர்பந்தம் என்ன இல்லையே இவருக்கு. அதனால மண்ணுலையில வந்து அவர் பாரு, ஏன்னா பாட்டியே கேயேச்ச மதுரம். இந்த பிள்ளைகள் ரொம்ப இனிமையா பாடுறான். இதே ராமபிரான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தவர் இந்த சங்கீதத்தில் அந்த சங்கீதம் மாத்திரம் இல்லை, அதில் இருக்கக்கூடியதான சொல் நயம், பொருள் நயம், அந்த இசை, இதனாலே ஈர்க்கப்பட்டு மெல்ல 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 அந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மற்றவர்களோடு இணைந்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்காமல், அது ரொம்ப முக்கியம். இதை வந்து ரசிச்சான்னு எழுதுறாங்க. இங்கே இப்ப டு சம் அப், மற்ற ராமாயணங்களை விட வால்மீகி ராமாயணத்திற்கு மேன்மையும் பெருமையும் ஏற்றமும் ஏன் இப்ப சொன்னதையே திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இவர் தேடி போகாமல் வால்மீகி இருந்த இடத்துல வந்து நாரதன் கொடுத்துட்டு போனான். இவர் சோகத்தோடு சொன்னது ஸ்லோகமா ஆச்சு. நான்முக கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணி வாக்தேவி நாக்கிலே வந்து ஸ்லோகத்தோடு சொன்னதை ஸ்லோகமாக்கினான்னு இவர் சொல்லிட்டு போனார். இவர் இயற்றிய ராமாயணத்தை ராம கதாநாயகனுடைய பிள்ளைகளான குசலவர்களுக்கு உபதேசித்தா. அதை முதல்ல சிரவணம் பண்ணினது ராமபிரான். வால்மீகி ராமாயணத்தை முதல்ல ராமன் தான் கேட்டார். அதைத்தான் இன்னைக்கு நாம கேட்டு இருக்கோம். இதுக்கு பேரலா சொன்னா மகாபாரதத்துக்கு போவோம். மகாபாரதத்தை பார்த்தோம்னா இந்த பீஷ்மர் இருக்கார் பாருங்க, இந்த பீஷ்மருக்கு கிடைச்சதான அதிர்ஷ்டம் வேற யாருக்கும் கிடைக்காது. உலகத்தில் இன்னைக்கு டெக்னாலஜி எத்தனையோ அட்வான்ஸ் ஆயிடுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது பாருங்க, இங்கெல்லாம் எந்தெந்த சிட்டியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற எந்த சிட்டியில் ஆரம்பிக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு தினம் பேசிட்டு இருக்கோம் நாம. அதை பத்தி இத்தனை இன்ஃபர்மேஷன் வந்ததே. மனிதனாக பிறந்தவன் அவனுக்கு மரண தேதி யாராலையானு முன்னால் சொல்ல முடியுமா? ரிட்டர்ன் டிக்கெட்டு, ரிட்டர்ன் ஓபன், அவ்வளவுதான். டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கா, ரிட்டர்ன் ஓபனா கொடுத்துருக்கான், டேட் அப்புறம் தான் நாம ஃபில்அப் பண்ண முடியும். அப்படி இருக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தனக்கு வேண்டிய போது மரணம் சம்பவிக்கலாம் என்றதான ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றவன் பீஷ்மன். அப்படி ஒரு வரமாக பெற்றான். தந்தைக்காக பெரிய தியாகம் பண்ணினா,
அப்ப அவர் என்ன வரம் கொடுத்தாரு, உனக்கு மரணம் எப்ப வேணும்னு நீ நினைக்கிறோ அப்ப வருண்டான்னார் அவர். அதனால என்ன பண்ணா, உத்தராயணத்தை எதிர்பார்த்து அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்றான் யுத்தகலத்தில். அந்த பீஷ்மன் தன்னையே நொந்து கொள்ளக்கூடிய இடம் உண்டுங்க. என்ன மாதிரி அறியாமை உள்ளவன் வேற லோகத்துல உண்டா? பார்த்தசாரதியான பரம்பொருள் கிருஷ்ணன் கீதாச்சாரியன் இங்கே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து இந்த ரணகலத்திலே யுத்தகணத்திலே மாண்டு போனவன் அத்தனை பேரும் அவன் கடாட்சத்திற்கு இலக்கானவர்கள் நல்ல மோட்சத்துக்கு அடையாம நரகத்துக்கா போவான். நான் எதுக்கோ உத்தராயணத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு அறிவிலி உண்டான்னு தன்னைத்தானே நொந்துக்கிற இடம் இருக்கு மேல, அது வேற இருக்கட்டும். இப்ப என்ன ஆச்சுன்னா, அர்ஜுனன் தர்மபுத்திரர் கிருஷ்ணன் எல்லாரும் பேசிட்டு இருக்கான். திடீர்னு அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட் ஹியர், ஆனா உன் மைண்ட் இங்க இல்ல, ஒரு அட்டென்ஷன் எங்கேயோ இருக்கு, என்ன காரணம்? கிருஷ்ணன் சொன்னா, வாஸ்தவம் நீ சொல்றது. உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்தான் பீஷ்மன். இன்னைக்கு மகர சங்கராந்தி, இன்னைக்கு தை மாசம் 1ஆம் தேதி. அவன் மரணத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மரணமாகிற போது அவனுக்கு நான் காட்சி கொடுக்கறதா சொல்லிருக்கேன். நான் அங்க போனோம், நீங்களும் வாங்கன்னு கூட அழிச்சுட்டு போனா 2 பேரையும். என்ன அற்புதமான ஒரு காட்சி பார்க்கணும் நீங்க. பீஷ்மர் இருக்கிற இடத்துக்கு தர்மபுத்திரையும் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு கண்ணபிரான் செல்கின்றான். கண்ணமூடின உள்ள கோயிலே கண்ணனே பார்த்துட்டு இருந்தால் உள்ளத்தில் இருந்த கண்ணன் மறைஞ்சு போயிட்டான். காரணம், கண்ணை திறந்தா எதிர நிற்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ண பக்தியில இனிமே பீஷ்மர் மாத்தி ஒருத்தரும் அவரோட போட்டி போட முடியாது, அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தி அவருக்கு. அந்த நேரத்தில் உடனே பீஷ்மர் என்ன பண்றார், அர்ஜுனனை பார்த்து, ஏய் அர்ஜுனா, சேனையோ ஒரு பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபியமே அச்சுதான், நீ ஆர்டர் பண்ண கொண்ட தேரை நெரிக்கிறாங்கிறதுனால உன்னுடைய சர்வன்ட் நினைச்சுன்னு ஒரு குதிரையை குளிப்பாட்டினான்னு அவனை தான் நினைக்காதரா, அவன் எப்படிப்பட்டவன் தானான்னு ஆரம்பிச்சார். கிருஷ்ணன் கஞ்சாடை காமிச்சார். இந்த உபன்யாசம் இப்ப வேணா இரும், இப்ப நான் வந்த பர்பஸ் வேற. இப்ப தர்மபுத்திரரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னா, இந்த பீஷ்மன்கிற சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உனக்கு என்னென்ன தர்மம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோ, அப்படி தெரியலன்னா அப்புறம் தர்மம் சொல்ற ஆள் இல்லைன்னா. சொன்னவன் யாரு? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜான்னு சொன்னானே அர்ஜுனன் தேர்தட்டிலே அமர்ந்து. அந்த கிருஷ்ணன் சொல்றான், பீஷ்மன்கிற சூரியன் அஸ்தமிச்சா உனக்கு தர்மம் சொல்ல ஆள் எழுடானா. அந்த பீஷ்மருடைய பிரபாவம் அப்ப புரியும். உடனே பீஷ்மர் சொல்றார், அங்க சொல்லச்சே பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், என்னென்ன லோகத்தில் உண்டோ அத்தனை தர்மத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. எனி கொஸ்டின்ஸ் அடுத்தது கேட்கணும் இல்லையா? அவர் கேட்டாருங்க. அங்க கேட்டார் தர்மபுத்திரர், கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிஞ்சபன்முச்யதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः. அக்கார்டிங் டு யூ, பீஷ்மரை சொல்லுங்க, எல்லா தர்மத்தையும் விட உயர்ந்த தர்மம் இல்லை. எல்லா தர்மம் நீங்க சொல்லியாச்சு. எல்லாத்தையும் விட உயர்ந்த தர்மம் எது? எதை ஜெபித்து சம்சாரமாகின்ற தலையிலிருந்து மனிதன் விடுபடலாம் சொல்லுங்க. உடனே பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் வேலை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றார். இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுவது பீஷ்மர், எழுதுவது வியாசர், கேட்பது தர்மபுத்திரர் மாத்திரமில்ல கிருஷ்ணனும். முதல்ல வால்மீகி ராமாயணத்தை கேட்டவன் ராமன், முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டவன் கண்ணன். அதனால்தான் வால்மீகி ராமாயணம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெண்டும் பாராயணம் பண்ணா அபரிமிதமான பலன் கிடைக்கின்றதுங்கிற நம்பிக்கை இன்றளவு நமக்கு இருக்கு. மறுபடியும் இங்க வருவோம். அதனால இவங்க சொல்லிட்டு வரைச்சு எப்படி சொல்லிட்டு வரா, இந்த பிள்ளைகள் ராமாயணத்தை வால்மீகி சொன்னதை இங்க இருந்தா ராமாயணம் ஆரம்பம். இது வரை இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான். அங்க என்ன, அந்த வால்மீகி இயற்றிய ராமாயணம் எத்தனை முதல்ல பார்க்கணும். மொத்தம் 7 காண்டம், உத்தர ஸ்ரீ ராமாயணம் உட்பட 500 சர்க்கம், 24,000 ஸ்லோகங்கள். இந்த 24,000 வச்சதுக்கு காரணம் 24 அக்ஷரங்கள் காயத்ரி மந்திரம். அதை வைத்துக் கொண்டு 24,000 ஸ்லோகங்களாக 100 கோடி 100 கோடி இருந்ததை கண்டென்ஸ் பண்ணி 24,000. அதுவே சொல்ல முடியாதுங்கிற ஒருத்தர் 24,000 ரொம்ப சிரமம் சார், வேற ஏதானும் அதை விட ஷார்ட்டா இருந்தா சொல்லுங்கன்னு ஒருத்தருங்கிட்ட. சங்கேப ராமாயணம்னு முதல் சர்க்கம் பாலகாண்டத்தில் வால்மீகி சொல்லணும், அதுவும் முடியாதுன்னார். அப்படின்னா 24 ஸ்லோகம் காயத்ரி ராமாயணம் இருக்கு. அதாவது 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகமா எடுத்து முதல் அக்ஷரங்கள்லாம் சேர்த்தா காயத்ரி மந்திரம் வந்துடும். அது தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம் சகத்வாராட்சான் சர்வானிக்கிய ஜான் விஸ்வாமித்திரத்து தர்மாத்மா தத் சவி அப்படி வருவது. இந்த 24 அக்ஷரம் சேர்ந்து 20 காயத்ரி ராமாயணம், அதுவும் முடியாதுன்னார். சரி, 11 ஸ்லோகங்கள் அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி குலசேகர ஆழ்வார் 11 பாசுரங்களை பாடிருக்கார், அதுவும் சொல்ல, அதுவும் முடியாது. 7 ரிஷிகள் சப்த ரிஷிகள் ஒரு காண்டத்தை பண்ணா சப்த ரிஷி ராமாயணம், அதுவும் முடியாது.
வேற எதுதான் முடியும்னா ஏக ஸ்லோக ராமாயணம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்றீரான்னு அதை சொல்லும். ஏன்னா ஃபாஸ்ட் லைஃப் அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். அதுவான்னு சொல்றேன் நானே, சந்தோஷம் எனக்கு. பூர்வம் ராம தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகீகரணம் ஜட்டாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திரதரணம் லங்காபுரி தாகனம் பச்சாத்து ராவண கும்பகர்ணஹனனம் ஏதத்ஹி ராமாயணம். இவ்வளவுதான் ஒரு ஸ்லோகத்துல ராமாயணம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதை சொல்ல இது ஏன்னு தினம் சொல்றீரான்னு கேட்டேனா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றோம், நாம ஏமாத்திக்கிறோம். ஏதாவது சொன்னா நேரமே கிடைக்கலங்கிறார். டைமே இல்லை சார், டைம் 24 மணி நேரத்தில். அதான் நம்மாழ்வார் கேட்டார், கார் கலந்த மேரியான் கை கலந்த ஆழியான் பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான். என்ன சொல்றாருன்னா, இந்த பகவன் நாமாவை சொல்லி பொழுது போக்காம இவாளுக்கு எப்படி பொழுது போறதுன்னு கேட்டார். அதனால இதுக்குன்னு தனியா டைம் செட்டப் பண்ண வேண்டாமே. நரஜன்ம பந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணாயின பாரதேன்னார் புரந்தரதாசர். இதுக்கு டைம் தனியா செட்டப் பண்ண வேண்டாம், நீ வேலை செஞ்சுட்டே இருக்குச்சே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு, கிருஷ்ணா என் தரே சகல கஷ்டவு பரிகார. அதனால இவன் இந்த குழந்தைகள் இது சொல்லிட்டு வராதுக்காக எப்படி தெரியுமா, அந்த ராமாயணத்தை இங்கதான் கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகானி நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூதன தான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீத் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யா புரீ நிர்மிதா ஸ்வயம் தாம் து ராஜா தசரதः மகான் ராஷ்டிர விவர்தனः புரீமாவாசயாமாஸ திவம் தேவபதிர் யதா. இப்படிதான் ஆரம்பிக்கிறது ராமாயணங்க. கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகானு. கோசல நாடு, அதற்கு தலைநகர் அயோத்தி. சரையூ நதி தீரத்திலிருந்து அயோத்தியை தலைநகராக கொண்டு சக்கரவர்த்தியான தசரதன் அரசாட்சி புரிகின்றான். எப்படின்னா, மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். மனு மாந்தாதா போன்றதான தன்னுடைய மூதாதையர்கள் அரசர்கள் எப்படி ஆட்சி புரிந்தாலும் சொல்லிவிட்டு எப்படி ஆட்சி புரிந்தான் தெரியுமா? திவம் தேவபத்ரியதா. தேவலோகத்தில் இந்திரன் எப்படி அரசாட்சி புரிஞ்சான். அந்த நாளில் இந்திரன் பெரிய மனுஷன், தொட்டடங்கள்லாம் இந்திரன் தான் எக்ஸாம்பிள். இவர் திவம் கடைசியில் சொல்ல போற அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா. இந்திரன் தான் எல்லா இடத்தையும் எக்ஸாம்பிள். இப்படி இந்த அயோத்தி வர்ணனை நீங்க பார்க்கலாம். வால்மீகி சொன்னதை விட அதிகம் சொன்னவர் கம்பர். நகர வர்ணனை, ஆற்றுப்படலம். நீங்க இந்த வர்ணனை பார்த்த ஒரே ஒரு பாசுரம் சொல்ல சாம்பிளுக்கு. இந்த கோசல நாட்டை வர்ணிக்கிறதா அயோத்தியை வர்ணிக்கிறதா? நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ, நிலமகள் முகமோ திலமகமோ கண்ணோ நிறை நெடுமங்கல நானோ, இலகு பூன்முலை மேலாரமோ, உயிரின் இருக்கையோ திருமகள் கையில் மலர்தான் கலோ, மாயோன் மார்பில் மணிகள் வைத்த பொன் பெட்டி. ஒருத்தர் சொல்றாங்க கம்பன். இந்த கோசல நாட்டை எப்படி வர்ணிக்கிறது? நிலமகள் இருக்காளே பூதேவி, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ, அல்லது அங்கு மார்பிலே புரள்கின்றதான மங்களனானா, அல்லது உயிர் இருக்கையா, மகாலட்சுமி கையிலே இருக்கக்கூடிய புஷ்பமா, அல்லது மாயோன் மார்பிலே இருக்கின்றதான அந்த பொட்டி இருக்க, அதாவது கௌஸ்துப ரத்னம், அதுவா என்னன்னு புரியல, என்னன்னு சொல்லுவேங்கிறான். அப்படி அதனுடைய தானே அந்த சுபிக்ஷத்தை பத்தி சொல்லிச்சே வால்மீகி சொன்னார். அயோத்தியில மார்பிலே சந்தனம் பூசாதவன் கிடையாது. மிருஷ்டான்ன போஜனம் பண்ணாங்க. அவா வீட்டில் சொல்றேன், பக்கத்து வீட்டில் சாப்பிட்டு மார்பிலே சந்தனம் பூசுறது இல்லை. தங்க வீட்டிலே சாப்பிட்டு மிருஷ்டான்ன போஜனம் பண்ணாதவன் கிடையாது, மார்பிலே சந்தனம் பூசாதவன் கிடையாது, காதிலே குண்டலம் தரிக்க. என்ன அர்த்தம்னா, அங்க சுபிக்ஷம் அத்தனை. கம்பன் வேற சொன்னார் அழகா. அயோத்தியில இருக்கிறவாள்லாம் கொடுப்பார்கள் இல்லைன்னார்கள். நாம் இதை படிச்சோம்னா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் கிருப்பணன், ரொம்ப மைசர், உத்தருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். கொள்வாரில்லாமை. நான் ஏண்டா கொடுப்பார்கள் இல்லைன்னா, வாங்கறதுக்கு யாச்சகம் வாங்க ஆளு கிடையாது, தரித்திரனே கிடையாது. இருந்தா தானே அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையா? குற்றத்தை பத்தி அவளுக்கு கவலை இல்லைன்னா, குற்றம் என்று இல்லாமையினால். குற்றம் என்ன? குற்றத்தை பத்தி கவலைப்படுறோம். ஏன்னா நான் ஒண்ணுமே தப்பே பண்ணாத சார், கரைபடாத கரம்னு சொல்லிட்டு இருக்கலாம் லோகத்துக்கு. இவனுடைய மனசாட்சி இவனை குத்தம் படுத்தும் தூங்கச்ச. அந்த மாதிரி உறுத்தல் இருக்கிறவன் யாருக்குன்னா குற்றம் புரிந்தவனுக்கு.
அந்த மாதிரி உறுத்தல் இல்லாதவன் அங்க இருக்கிறவா, அதனால எதுக்கும் பயம் இல்லைன்னு அர்த்தம். என் மனுஷன் பயப்படுறது யமனுக்கு ஒருத்தனுக்கு தான் ரொம்ப பயப்படுவான் இல்லையா? யமன் மாதிரி இருக்காண்டாங்கிறான். இல்ல பாருங்களேன், 2 பேர் சூரிய புத்திரர்கள், 2 பேருக்கு இப்படி அபக்கியாதி. 2 பேரும் பேர் வாங்கினது, 2 பேரும் எக்ஸாம்பிள் சொன்னா ஏதாவது சொன்னா இவங்க 2 பேரும் தான் சொல்லிட்டு இருக்கான் லோகத்துல. திவாகர சுத்தம் இல்லையா? ஆகியனால இத்தனை வர்ணிக்கிறார். அந்த நகரத்துடைய வர்ணனை, ஊருடைய வர்ணனை, பல பல ஸ்லோகங்கள், பல பாசுரங்கள். அங்க இருக்கக்கூடியதான ஆச்சாரிய வர்க்கம் யாருன்னா தசரதனுக்கு வசிஷ்டன் மெயினா பிரதானம், அப்புறம் வாமதேவன், ஜாபாலி என்று முதல் வரிசையா எல்லாம் சொன்னார். மந்திரிமார்கள் 8 பேரை சொல்றார். திருஷ்டிகி ஜெயந்தஹா சித்தார்த்தஹா. 8 பேர் சொல்லத்துல கடைசியில சுமந்திரன்கிறவன் அஷ்டமோ பவத்து, எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமானவன் சுமந்திரன். ஏன்னா ஆல்ரவுண்டர்ங்கிற பாருங்க, அவன் வெறும் மந்திரி மாத்திரையில சகல விதமான காரியங்களையும் அவருக்கு தசரத சக்கரவர்த்திக்கு வலது கையாக இருப்பவன் சுமந்திரன் பேரு. மனைவிமார்கள் பிரதானமா 3 பேர், பட்டத்து மகிழ்ச்சி கௌசல்யை, எடுத்தது சுமித்திரை, எடுத்தது கைகை. அந்த ஆர்டர்ல சொல்லி இவளையெல்லாம் விவரிச்சு சொல்லிண்டே வந்த வால்மீகி என்ன சொல்றான்? தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரः சுதः. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः. எத்தனை சொல்றாங்க? இத்தனை தானே மகாத்மா, நல்ல பிரபாவம் உள்ளவன், தர்மம் அறிந்தவன், இருந்தவனுக்கு பிள்ளை இல்லை. அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தின்னு எழுதிருப்பா. புத்திரன்கிறவன் ஏண்டா அவசியம்? புத்திரன் இல்லாதவன் நரகத்துக்கு படுறானா? புத் என்ற நரகத்திலிருந்து அவனை கொண்டு வருவன் புத்திரன்னா. அந்த மாதிரி பிள்ளையா இருந்தா இல்லையா? இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு மாசம் மாசம் பணம் அமைச்சுடுறேன்னா அது என்ன பிரயோஜனம் இல்லையா? இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்னு ஒன்று வந்து பாருங்க நம்ம கல்ச்சர்ல, அதை சொல்லி அதெல்லாம் தான் முக்கியமா பார்க்கணும். அந்த மாதிரிலாம் அது வரலாமா முதல்ல? அது நான் ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். வயசான காலத்தில் நீங்க எங்கேயோ இருங்கோன்னு தாய் சந்தையை அனுப்பக்கூடியதான ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. அது பெரிய, அதுவே சாபக்கேடு. அதான் அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி. இதே கம்பன் சொல்லி வச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க பாருங்க அந்த சர்வீஸ் மைண்ட். அங்க இவன் நல்ல தன்னை வம்சத்தை விளங்க வைக்க நாசீத் வம்சகர சுதான்னு வால்மீகி கம்பன் சொல்ல போயிட்டு 60,000 ஆண்டுகள் இந்த ராஜ்ய பரிபாலனை நல்ல முறையிலே பண்ணின நான், எனக்கு பின்பு மக்களுக்கு சேவை செய்ய ஒரு புத்திரனை பெற்றிலேனே என்று வருந்தினான். அது அருணாச்சல கவி சொல்ல வச்சு கள்ளியாவது, அதுக்கு என்ன ஒன்றும் கிடையாது, பூ கிடையாது, பழம் கிடையாது, இந்த கள்ளி செடியால யாருக்கு பிரயோஜனம்? அது மாதிரி கள்ளி செடி மாதிரி ஆனேனேன்னு அருணாச்சல கவி பாட்டுங்க. இப்படி இருக்கின்ற வேளையில ஒரு நாளைக்கு ரகசியமா வந்து என்ன சொல்றான் சுமந்திரன் வந்து, நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன், அங்க சனகாதி ரிஷிகள்லாம் பேசிட்டு இருந்தா ரகசியம் ஒரு விஷயம் அப்ப ஞாபகம் வருது. என்னன்னா தசரத சக்கரவர்த்தி குழந்தைகள்லேன்னு கவலைப்படுவான். அப்ப ரிஷிசிங்கர் என்பவனை அங்கதேசத்திலிருந்து அழைத்து வந்து ஒரு புத்திரகாமேட்டி யாகம் செய்து அதனாலே 4 புத்திரர்கள் பிறப்பார்கள்னு சொன்னாங்கிறாங்க. இவன் குழந்தைகளேன்னு கவலைப்பட்டிருக்கான். இத்தனை வருஷமா கூட இருந்தவன் தானே, இது முன்னாலும் சொல்லப்படாதா? ஏன் இன்னைக்கு தான் சொன்னான்? அதுக்கு நம்ம காரணம் பார்க்கணும்னு இப்ப சொன்ன பிறகு எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் தான். கீதாச்சாரியன் சொல்றான், யாருக்கு எப்பொழுது எந்த ஞானத்தை நான் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது நான் தான் கொடுக்குறேங்கிறான். நாம சொல்லுவோம், சார் இட் நெவர் அக்கர்ட் டு மீ சார், இது எனக்கு தோன்றது நான் பண்றேன் நாம நினைச்சிட்டு இருக்கிறதுனால இது தோன்ற செய்யணும் பெரிய பிரேரணை பண்றோம் வேற. அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினான். அப்ப உடனே அவன் இதுல இன்னொரு வருஷம் என்ன தெரியுமா? அங்க தேசத்துல எப்படி வந்தான்னா, ரோமபாத மகாராஜா இவருக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு தசரத சக்கரவர்த்திக்கு. அங்க 12 வருஷ காலம் மழை இல்லை. அதனால விபண்டகன் பிள்ளை, அவனுக்கு ரிஷிசிங்கன் பேரு. அவனுக்கு மான் கொம்பு முளைச்சவன் சொல்ற வழக்கம். கொம்பு முளைச்ச ஆக்சுவல் வந்து இந்த யாகம் பண்றாங்க. நீங்க உலகத்துல சில பழமொழிகள் பார்க்கலாம். யாரானு ஒருத்தர் விஐபிக்காக காத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன சார் பெருசா கொம்பு முளைச்சிருக்கா அவருக்காக காத்துட்டு இருக்கான். ஏன்னா கொம்பு முளைச்சவனுக்கு காத்திருந்து யாகம் நடந்தது. ராமாயணத்துல வருதான் அதெல்லாம் மேற்கோள் இல்லையா? அவன் ரிஷிசிங்கன்னே பேரு அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, அவனை இப்படியோ மயக்கி ஊருக்குள்ள கொண்டு வந்தா அவன் திருவடிப்பட்டு மழை பெஞ்சது. இதுல இன்னொரு வருஷம் என்னன்னா, அவன் வந்து தன்னுடைய பொண்ணான சாந்தா என்பவளை இந்த ரோமபாத ராஜா ரிஷிசிங்கரை கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளை ஆகிவிட்டான். இந்த வருஷம் தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த வந்த சாந்தாங்கிற பொண்ணு அவளை அயோத்தியில இருந்தா நாட்டுக்கு கெடுதல் என்பதாக தன்னுடைய நண்பனான ரோமபாத ராஜாவிடத்திலே வளர்ப்பு மகளாக விட்டு வைத்தான். அந்த பொண்ணைத்தான் அந்த ரிஷிசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இங்க ஒரு பதம் வருது வால்மீகி ராமாயணத்துமே, ஜாமாதாவா அதாவது மாப்பிள்ளையாச்சாவா அந்த ரிஷிசிங்கரை வரவழைத்து அவனை கொண்டு இந்த புத்திரகாமேட்டி செய்தால் மழை பெய்யும் அப்படின்னு உபாயம் அவர் சொல்லி வச்சார். அவர் என்ன பண்ணார், உடனே இருந்தாலும் இவர் சொன்னதை கேட்கல. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பாருங்க, நமக்கு ரொம்பவும்
நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியதான ரொம்ப விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு வீட்டில் வருஷம் பூரா ஒருத்தர் ஒரு வாத்தியார் இருந்துட்டு இருப்பார். அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பார். அவள் வீட்டில் என்னைக்கோ ரேராக ஒரு கல்யாணம் நடக்கும். எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் இருக்கிறவர் ரொம்ப வருஷமா எங்கள் குடும்ப வாத்தியார், அவர் வரைக்கும் நான் பண்ணிவிடுவேன், நீங்கள் பிசாக உட்காந்துருக்கோன்னு அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். என் வசிஷ்டன்னு குரு இருக்கான், இவனை வச்சுட்டு அவர் சொன்னாருங்கிறது ரிஷிஷங்கரை வரவழைக்கிறதுக்கு வசிஷ்டரை கேட்காம செய்யக்கூடாதுங்கிற எவ்வளவு ரெலவெண்டா நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தர்மங்கள். இவர் உடனே வசிஷ்டனை கொண்டு அவரும் மனமும் வந்து சரியா ஐஷ்ணவானார். அதற்கு முன்னால வசிஷ்டனை பார்த்து சொன்னார், இந்த புத்திரகாமேற்றி பண்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒரு அஸ்வமேதி யாகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அஸ்வமேதி யாகத்தை நீ நின்று நடத்தி வைக்க வேண்டும். குழந்தை பிறகுலே இதனால கவலைப்பட்டேன், யாகம் பண்ணி வைக்கணும்னு. இதுலயே ரொம்ப ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஒரு நல்ல காரியத்துல அந்த வீட்டில் இருக்கிற கிரகஸ்தனுக்கு அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறவர்கள் அந்த வாத்தியாரை சஜஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க வால்மீகி ராமாயணத்தை நீங்க பாருங்க, வசிஷ்டன் நீ யாகம் பண்ணி பண்ணுன்னு சொன்னதா இல்ல, தசரதன் முன் வந்து பண்ணணும் சொன்ன உடனே பண்ணி வச்சான். ஏன்னா இந்த வாத்தியார் சஜஸ்ட் பண்ணி அது நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இவ ஏதோ வரும்படிக்காக சொல்லிட்டு போட்டான்னு சொல்லுவாங்க. ஆகினால இங்க என்னன்னா தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். வசிஷ்டன் நிச்சயமா பண்ணி வைக்கிறேன்னா அது ஏற்பாடு பண்ணுக்கோன்னா இன்னைக்கு ரொம்ப நாழி எடுத்து அந்த யாகத்துக்கு ஏற்பாடு நாளைக்கு பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ராமாவதார வரையில் போலான்னு நினைச்சேன். அதுவும் மனசாமர்த்தியமே தான். பகவான் எப்போ பிறக்கணும்னு அவர் தீர்மானம் பண்றதோ அப்பதான் பிறப்பார். ஆகினே நாளைக்கு சரியாக 6:30 மணி தொடங்கி அந்த பாலகாண்டம் தொடர்ந்து நடக்கும். அதனால அன்னைக்கு என்ன கட்டம் நம்ம போடாது நமக்கு ஒரு விதத்தில் என்னன்னா எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா அந்த கட்டம் போட்டா நிர்பந்தமா அதுல கொண்டு முடிக்கணும்னு வேகமா ஓடணும். அப்படி இல்லாமல் 9 நாட்களில எப்படி ப்ரொபோர்ஷனேட்டா அமைத்து அந்த ராமாயணத்தை, ஏன்னா ராமாயணத்துடைய முதல்ல பாட்டு பாடச்சே கம்பன் சொன்னாதான், நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரி அங்கமரை நோக்கும் நீடிய அரக்கர்சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. இங்க குருநாதன் எம்பார் சொல்வார், ராமன் தோல்வலி கூறுவார்க்கே நாடிய பொருள் கைகூடும். அப்படி கொண்ட சேர்க்கண்டா, அப்படி அர்த்தம் பண்ணிருக்கான் கம்பன். அப்படிப்பட்ட ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்று ராமாயணத்தை ஒரு அக்ஷரம் சொன்னாலும் பாதகங்கள் தீர்க்கக்கூடியதான ஒரு சரித்திரமாகினால இதுவரையில் கேட்டு உங்கள் எல்லோருக்கும் ஆயிராரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேசும் சர்வ மங்களங்களும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கணும். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், திவ்யமுக சந்திரனுக்கு சுப மங்களம், மாராவிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு, மாராவிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு, ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு, ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு, ராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹின அன்யதா தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.